இசைத்துறையில் ஒருவர், இயக்குனராக, வசனகர்த்தாவாக ஒருவர், அதே போன்று பாடலாசிரியராக அந்த தேனி மதுரை வட்டாரத்தினுடைய வார்த்தைகளை கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய திரைச்சூழலையும் மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக புறப்பட்டு வந்த வைரமுத்து, இவர்களுக்கு பிறகான அந்த 70களுக்கு பிந்தைய தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத மூவேந்தர்களாக வலம் வந்தவர்கள் இவர்கள் என்பதை மறக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் திரைப்படங்களுக்கு திரையரங்குகளில் மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இயக்குநர்களுடைய பெயர்கள் வரும் பொழுது மக்கள் கைதட்டியது பாரதிராஜா அவர்களுக்கு தான் என்பதை எல்லாம் பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். 80கள் முதல் திரைத்துறையில் செயல்பட்டு வரக்கூடியவர்கள் தமிழ் திரையுலகினுடைய அந்த கதை அம்சங்கள் போகின்ற போக்குகளை எல்லாம் கண்டறிந்து அது தொடர்பான ஆய்வு ஏடுகளை எழுதக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, பதிவுகளை பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. டூரிங் டாக்கீஸ்களிலே முதல் முறையாக இயக்குனர் பெயர் வந்த பொழுது ஒருவருக்காக அங்கே இருந்த ரசிகர்கள் கைதட்டினார்கள் என்றால் அந்த பெயருக்கு சொந்தக்காரர் பாரதிராஜா என்பதை பலரும் பதிவு செய்து வருகின்றார்கள். என் இனிய தமிழ் மக்களே என்கின்ற அவருடைய அந்த காந்த குரல், அதற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு இப்பொழுதும் கூட தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரைத்துறை ரசிகனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படங்களை பார்த்து வரக்கூடியவர்களுக்கும் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குரலாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய குரல் இருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பாரதிராஜா அவர்களுடைய ஆன்மா தாங்கி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி இளையராஜா அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இளையராஜாவிற்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் இருந்த அந்த நட்பு அனைவருக்கும் தெரியும். பல்வேறு நிகழ்வுகளிலே அவர்கள் வெளிப்படையாக அந்த திரைத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பேசியிருக்கின்றார்கள், தங்களுடைய நட்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளராக அறிமுகமாவதற்கு முன்பாக பல்வேறு நாடகங்களுக்கு இசையமைத்தவர் என்பதையெல்லாம் பாரதிராஜா அவர்கள் சுட்டிக்காட்டி, தேனி மாவட்டத்தில் இருந்து அந்த வரசநாட்டு பகுதியில் இருந்து புறப்பட்டு வந்த தாங்கள் எப்படியெல்லாம் அந்த சென்னைக்கு வந்த பிறகு திரைத்துறையிலே கால் ஊன்றுவதற்காக சிரமப்பட்டிருந்தார்கள். இளையராஜாவினுடைய சகோதரர் எப்படி அவருக்கு உதவி செய்தார், பாரதிராஜா எந்த மாதிரியான சூழலில் இருந்து திரைத்துறைக்கு வந்தார், அதற்கு முன்பாக அவர் இயக்கியிருந்த அந்த நாடகங்கள், தெருக்கூத்துகள் தனக்கு எந்தளவு உதவி செய்திருந்தது என்பதையெல்லாம் எடுத்து கூறியிருந்தார். பாரதிராஜா அவர்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அவர் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு தமிழ் திரையுலகை அணுகியவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் உருவாக்கியிருந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்கு அவர் சூட்டியிருந்த பெயர்கள், அது மட்டுமல்லாமல் குறியீட்டு சொற்களாக அவர் பயன்படுத்தி இருந்த கதாபாத்திரங்கள், உயிரினங்கள், அதாவது கழுதையை கூட தன்னுடைய திரைப்படத்திலே சில ஒரு காரணத்திற்காக பாரதிராஜா அவர்கள் பயன்படுத்துவார் என்பதையெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த ஆரம்ப கால திரைப்படங்களில் கழுதை எப்படியும் அந்த திரைப்படத்தில் இடம்பெறும். அதற்கு காரணம் முதல் முறையாக பாரதிராஜா அவர்கள் இயக்கியிருந்த அந்த ஒரு நாடகத்திலே, தெருக்கூட்டு காலத்தில் இருந்து வந்த அந்த வளர்ச்சி பெற்ற நாடகங்களிலே ஒரு கழுதை தொடர்பான கதாபாத்திரத்தின் பெயரோடு இளையராஜா அவர்கள் முன்பாக அந்த பாரதிராஜா அவர்கள் நடித்திருந்தார் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள் கடந்த காலத்தில். எனவே பாரதிராஜா அவர்கள் இயக்கக்கூடிய அந்த திரைப்படங்களிலே அது போன்ற காட்சிகள் இடம்பெறுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் நடிகர் என்றால், நடிகை என்றால் அவர்கள் அழகான தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மாற்றி கிராமிய பின்னணி கொண்ட கதையம்சத்தோடு திரைப்படங்களை இயக்கும் பொழுது அந்த கதாபாத்திரங்களுக்கு மெருகூட்டக்கூடிய விதமாக பாத்திர படைப்புகளை உருவாக்கியவர் பாரதிராஜா என்பதையும் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர் 16 வயது நிலை திரைப்படத்தில் உருவாக்கியிருந்த காட்சிகள், அந்த திரைப்படத்திற்கு அவர் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திரங்கள் பேசிய அந்த வசனங்கள், அந்த கதாபாத்திரங்களில் இடம்பெற்றிருந்த கதை மாந்தர்களுடைய நடிப்பு, அவர்கள் தங்களுடைய நடிப்பை வெளியிடக்கூடிய தன்மை என்று ஒவ்வொன்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தோடு தமிழ் திரையுலகை அணுகியவர் பாரதிராஜா என்பதை அனைவருமே ஏற்கக்கூடிய ஒன்றாகத்தான் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. எனவே பாரதிராஜா அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. கே பாலச்சந்தர் ஒரு பரம்பரையை, அதாவது தமிழ் திரையுலகிலே எப்படி எழுத்தாளர்களுக்கு அந்த பரம்பரையில் வந்தவர்கள் என்று சொல்வார்களோ அதே ஒன்று இயக்குநர்களிலும் அந்த பரம்பரையில் இருந்து நாங்கள் வந்தவர்கள் என்று சொல்வார்கள். கே பாலச்சந்தர் அவர் ஒரு தனித்த பாணியிலான இயக்குநராக தமிழ் திரையுலகில் இருந்தவர். அவருக்கும் சற்றும் சளைக்காத, அவருக்கு நிகரான ஒரு பாத்திர படைப்புகளை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய இயக்குநராக பாரதிராஜா அவர்களும் உருவானவர். அந்த 80-90 காலகட்டங்களிலே கே பாலச்சந்தர் ஆகட்டும், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களாகட்டும், அவர்கள் உருவாக்கிய திரைப்படங்கள் எந்த அளவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு புதுமையான போக்குகளை வழங்கியிருந்தன என்பதையெல்லாம் யாரும் மறக்க முடியாது. குறிப்பாக
தேனி மாவட்டம் என்றால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அந்த தமிழில் வெளிவரக்கூடிய திரைப்படங்களிலே மதுரை தேனி சார்ந்த கதாபாத்திரங்கள் நிறைய இடம்பெறும். அது மட்டுமல்லாமல் தேனி மாவட்டத்தினுடைய வட்டார வழக்குகளை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அறிமுகப்படுத்தியதிலே பாரதி ராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு என்பதை அனைவரும் பதிவு செய்வார்கள். பாரதி ராஜா அவர்கள் உருவாக்கியிருந்த திரைப்படங்களில் பெரும்பாலும் அவர்தான் வசனங்களை எழுதுவார். 16 வயதினிலே திரைப்படமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த பல்வேறு திரைப்படங்களிலும் கூட பல வெற்றி படங்களுக்கு வசனகர்த்தாவாக இருந்தவர் பாரதி ராஜா அவர்கள் தான். அவரே தன்னுடைய திரைப்படங்களுக்கு வசனங்களையும் எழுதியிருக்கின்றார். அதுபோன்று எழுதப்படக்கூடிய வசனங்களிலே தேனி மாவட்ட மக்கள் பேசக்கூடிய வட்டார வழக்குகள் நிறைந்திருக்கும். எனவே அந்த படங்களை பார்க்கக்கூடிய மக்களும் அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்வில் பயன்படுத்த தொடங்கி இருப்பார்கள். எனவேதான் தேனி மாவட்டத்தில் பேசக்கூடிய அந்த வட்டார வழக்குகள் வைரமுத்து அவர்களுடைய திரைப்பட பாடல் வரிகள் மூலமாகவும் பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்பட வசனங்கள் மூலமாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அறிமுகமாகி இருந்தது. மதுரை, தேனி உள்ளிட்ட தென் தமிழகங்களை மையமாக வைத்து பல திரைப்படங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.